நமது நாடு யூடியூப் சேனல் நேயர்கள், பார்வையாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தொடர்ந்து பல்வேறு காணொளிகளை நான் வெளியிட்டு வருகின்றேன். அதனை தாங்கள் பார்த்து நல்ல கருத்துக்களை பதிவு செய்து வருகிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் செய்துட்டு பெல் பட்டனை அமைக்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் போடக்கூடிய காணொளிகள் அனைத்தும் உங்களுக்கு வந்துடும். நீங்களும் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். எனக்கும் கூடுதலான சப்ஸ்கிரைபர் கிடைச்சதாக இருக்கும். ஆகவே என்னோடய காணொளிகளை பார்க்கக்கூடிய நண்பர்கள், பார்வையாளர்கள், உறவினர்கள் அனைவருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கன்னு ரொம்ப அன்போடு உங்களை கேட்டுக்கிறேன். தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருப்பதால் அதனை நான் தற்பொழுது பேசுகின்றேன். என் பெயர் மனிதநேயம் அன்பழகன். உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. மனிதநேயம் அமைப்பு நடத்தி இந்த நாட்டில் சாதி, மத, மொழி, இன அப்பாற்பட்டு ஒவ்வொரு மனிதனும் மனிதநேயத்தை காக்க வேண்டும், மனிதநேயத்தோடு பழக வேண்டும், மனிதநேயத்தை இந்த உலகில் பரப்ப வேண்டும், அதற்கு தேவையான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலமாக பல்வேறு விழிப்புணர்வுகளை முடிந்தவரை எங்கள் அமைப்பின் சார்பாக செய்து வருகின்றோம். இதற்காக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவெரும்பூரில் ஒரு தலைமை அலுவலகத்தையே வைத்து நடத்தி வருகின்றோம். மனிதநேயம் இந்த காலகட்டத்தில் தற்பொழுது இருக்க சூழலில் கண்டிப்பாக இன்னும் வேகமாக மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாய சூழல் இருப்பதை உணர்ந்து தற்பொழுது தமிழக முதல்வரின் கனிவான கவனத்திற்கு தற்பொழுது ஒரு காணொளியை வெளியிடுகின்றேன். இந்த காணொளியில் நாங்கள் கேட்டுக்கொள்வது, நமது நாடு யூடியூப் சேனல் வழியாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி, நாட்டில் சட்டத்தின் ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கடந்த காலகட்டங்களில் பார்த்தால் தமிழகத்தில் குறிப்பாக புதுக்கோட்டையில் வேங்கை வயல் சம்பவம் மிகவும் கொடுமையானது. அடுத்து இன்னொரு பள்ளியில் குடிநீர் தொட்டியும் அதிலும் மலம் கலக்கப்பட்டதாக தகவல். அதனையொட்டி அந்த தகவல் வந்ததின் அடிப்படையில் குடிநீர் தொட்டியை இடித்து விட்டார்கள். அடுத்து இப்போ தென் மாவட்டங்களில் பார்த்தோமேனால் தொடர்ந்து சாதி கலவரங்கள், சாதி சம்பந்தமான பிரச்சனைகள் பல ஆண்டுகளாக அது உருவாகி அது மிகப்பெரிய அளவுக்கு இப்பொழுது குறையோடி கொலை செய்யும் அளவிற்கு மிகுந்து சம்பவங்கள் நடைபெறுவதை எல்லாருமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பத்திரிகைகள் மூலமாகவும் டிவி செய்திகள் மூலமாக பார்த்து வர்றோம். இந்த சம்பவங்கள்லாம் வேறறுக்கப்பட வேண்டும், களையப்பட வேண்டும், ஒடுக்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும். இதுதான் நமது மனிதநேயத்தோட கொள்கை. இதனை தான் நம்ம இப்போ இங்கே பேச இருக்கிறோம். இந்த பிரச்சனைகளை தமிழக அரசு மிக கவனமாக நேர்த்தியாக கையாளணும். இது மாதிரியான கொலைகள், இது மாதிரியான வேங்கை வயல் சம்பவங்கள்லாம் எதன் அடிப்படையில் நடைபெறுது அப்படின்னா, மனிதன் தன்னை பற்றி இன்னும் முழுமையாக உணர்ந்து கொள்ளவில்லை. அவன் இன்னும் உணராதனால்தான் இன்னும் இந்த சாதி, மதம், மொழி, இனம் இது மாதிரியான சமாச்சாரங்களை எடுத்து முன்வைத்து அவன் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை மாய்த்து கொள்கின்றான், தன்னை வேறுபடுத்தி நடத்தி கொள்கின்றான், ஏற்றத்தாழ்வுகளாக வாழ்ந்து கொள்கின்றான். இதன் மூலம் அவன் எதை சாதிக்கின்றான் என்றால் ஒன்றுமே கிடையாது. பிறந்த மனிதன் வாழ்வது அவனது உரிமை. வாழ்ந்து முடிந்து விட்டால் ஒரு காலகட்டத்தில் இறப்பது இயல்பு. இதற்குள் சாதி, மத, மொழி, இன ஏற்றுத்தாழ்வுகளை வைத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு, சாய்த்து கொண்டு, மரணத்தை சந்தித்து கொண்டு மரணிப்பது எந்த விதத்தில் நியாயமாகும் என்று தெரியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், அவர்களிடத்தில் இன்னும் மனிதநேய கொள்கைகள் பரப்பப்படவில்லை. அதனை தீவிரமாக பரப்பப்பட வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம். அதற்கு தமிழக முதல்வர் தயவு செய்து மனிதநேய மேம்பாட்டுத்துறை என்ற ஒரு புதிய துறையை உருவாக்க வேண்டும்.
அதற்காக ஒரு அமைச்சரே நியமனம் செய்யலாம், தவறு கிடையாது. இதன் மூலமாக மனிதநேயத்தை தமிழகம் முழுதும் தொடர்ந்து மக்களிடத்தில் தினந்தோறும் நல்ல தகவல்களை, மனிதநேய விழிப்புணர்வு நாடகங்களை, பல்வேறு காட்சிகளை மக்களிடத்தில் தொடர்ந்து பரப்ப வேண்டும். மனிதநேயத்திற்காக ஒரு சிறப்பு துறை உருவாக்கி செயல்படுத்தினால் கண்டிப்பாக அந்த துறை இது சம்பந்தமான வேலைகளை தொடர்ந்து செய்தால் கண்டிப்பாக இது மாதிரியான ஏற்றத்தாழ்வான எண்ணங்கள் மக்களோட மனதில் இருக்கிறத நம்மளால் முடிந்தவரை அகற்ற முடியும். அதன் மூலமாக சாதி, மத, இன, மொழி பிளவுகளை நாம் களைய முடியும். இது மாதிரியான அசம்பாவிதங்களை தடுக்க முடியும், ஒடுக்க முடியும் என்று நாங்கள் மனிதநேய அமைப்பின் சார்பாக விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே தமிழக முதல்வர் தமிழ்நாட்டு மக்களை வளர்ப்பதற்கு எண்ணற்ற பல்வேறு துறைகளை உருவாக்கப்பட்டதை செம்மையாக அமைச்சர்கள் மூலமாக நடத்தி வருகிறீர்கள். இன்னும் ஒவ்வொரு மனிதனும் அமைதியாகவும் அன்பாகவும் சந்தோஷமாகவும் அவன் வாழ வேண்டுமென்றால் மனிதநேயம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் விதைக்கப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும், அவை செம்மையாக வழிநடத்தப்பட வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே ஒவ்வொரு மனிதனும் நல்ல முறையில் வாழ்ந்து அவன் எதிர்காலத்தை நோக்கி செல்ல முடியும். ஆகவே தமிழக முதல்வர் இதற்கு சீரிய கவனம் செலுத்தி மனிதநேய மேம்பாட்டுத்துறை என்ற ஒரு புதிய துறையை விரைவில் உருவாக்கி அதுக்கு ஒரு அமைச்சரையும் நியமனம் செய்து மனிதநேயத்தை தமிழ்நாட்டில் வளர்த்து நல்ல ஒரு சுபிட்சமான மனித வாழ்வுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று நமது நாடு யூடியூப் சேனல் வழியே நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கருத்துக்களை பார்க்கும், கேட்கும் நண்பர்கள், பார்வையாளர்கள், உறவினர்கள் அனைவரும் இந்த காணொளியை பல்வேறு நபர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தரும்படியும் தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இது நாட்டில் மனிதநேயம் வளரும் பட்சத்தில் நாம் அனைவரும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இயல்பாகவும் வாழ முடியும். சட்டம் ஒழுங்கும் கட்டுக்குள் இருப்பதற்கு நல்ல ஒரு மனிதநேய மேம்பாட்டுத்துறை வழிகாட்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கருத்துக்களை பார்க்கக்கூடிய, இந்த காணொளியை கேட்கக்கூடிய நபர்கள் நிறைய நபருக்கு பகிர வேண்டும் என்றும் தொடர்ந்து ஆதரவு தரும் உங்களுக்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் எனது காணொளியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.